நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது. கவலைகள் அதிகரிக்கும் போது மனமும் மறுத்து போகும். புலம்பல்களை மற்றவர்களிடம் பகிர்வதால் நிம்மதி கிடைக்காது. மாறாக அதுவே உங்களுக்கு மேலும் காயத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாததை நீக்கிவிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்புவதோ நேசிப்பதோ அல்லது அக்கறை காட்டுவதோ கூடாது. உண்மையான அன்பிற்காக சிலர் உங்களுடன் இருப்பார்கள். மற்றவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய மட்டுமே உங்களுடன் பழகுவார்கள். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களால் தான் அதிகம் காயப்படுவீர்கள். சில உறவுகள் நம்மை பாதியில் விட்டு சென்றாலும் தனிமை மட்டுமே நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஒரு உறவாக இருக்கும். உங்களுடைய கவலைகளை மற்றவர்களிடம் விளம்பரம் செய்வதால் எந்த பயனும் இல்லை. தேவையான இடங்களில் முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் வார்த்தைகளும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும். கோபப்படும் போது நிதானத்தை இழக்காதீர்கள். கோபத்தில் பேசும் வார்த்தைகள் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். உங்களுக்கு வலி ஏற்பட்டால் அதை மற்றவர்களிடம் சொல்வதை விட கடவுளிடம் சொல்லுங்கள். அது மன அமைதியை தரும். நாம் கற்ற பாடங்களை ஒருபோதும் மறக்காதீர்கள். நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அதுவே சிறந்த ஆசிரியராக மாறி நாம் அறியாத பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும். நீங்கள் யாருடன் பழகுறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஏனெனில் வெளிப்படையான எதிரிகளை விட பொய் அன்பு காட்டும் துரோகிகளே ஆபத்தானவர்கள். உங்களை காயப்படுத்துபவர்கள் ஒரு நாள் அதற்கான பலனை அடைவார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதுதானே தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல. ஆடம்பரம் வந்தால் ஒருபோதும் ஆட்டம் போடாதீர்கள். கொஞ்சம் அடக்கமாகவே இருங்கள். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும். பொய்யான அன்புதான் விட்டு விலகி செல்ல காரணம் தேடிக்கொண்டே இருக்கும். உன்னை மதிக்கின்ற இடத்தில் மலராக இரு. உன்னை மிதிக்க நினைப்பவர்களிடத்தில் முள்ளாக இரு. உன் மன உளைச்சல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு மன ஆறுதல் கிடைக்கும். ஆனால் உன்னுடைய பலவீனத்தை தான் நீ எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்கிறாய் என்பதை மறந்து விடாதே. கொடுத்து கொண்டே இரு. நீ யார் என்று பிறருக்கு தெரியும். ஒரு முறை கொடுப்பதை நிறுத்திப்பார். அப்போதுதான் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும். ஒரு முறை நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்துமே தவறாகத்தான் தெரியும். யாரை நீ உருகி உருகி நேசிக்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு ஒருவருக்காக உதாசீனம் செய்துவிட்டு போய்விடுவார்கள். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுதான். ஆனால் நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்தே மாறுபடுகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒருபோதும் இறங்கி போகாதீர்கள். வாழ்க்கையில் எது மகிழ்ச்சி என்று தேடி தேடி இருக்கின்ற மகிழ்ச்சியையும் தொலைத்து விடாதீர்கள். வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்துவது உன் மோசமான எதிரிகள் அல்ல, உன் மோசமான எண்ணங்கள் தான் என்பதை புரிந்துகொள். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய நினைக்காதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் கூட உங்களை மன்னித்து விடுவார். ஆனால் கர்ம வினைகள் உங்களை ஒருபோதும் மன்னிப்பதில்லை. செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்யாதீர்கள். திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவார். சில நேரங்களில் நமக்கு எது தேவையில்லையோ அதை நாம் பெரிதாக நினைப்பதால் நமக்கு உண்மையில் தேவையானவைகள் கூட முக்கியமில்லாமல் போய்விடும். யாரையும் எளிதில் நம்பாதே. யாரையும் அதிகம் நேசிக்காதே. யாரிடமும் அதிக அக்கறை காட்டாதே. ஏனென்றால் நீ அதிகமாக கொடுத்தால் அது உனக்கு அதிக வலியைத்தான் ஏற்படுத்தும். யார் அதிகமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள்தான் அன்பினால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு உறவு உன்னை விட்டு போனால் அது கெட்டுப்போன உணவுக்கு சமம். அதை தூக்கி எறிவதுதான் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் நம் சுய ஒழுக்கத்தை சரிபார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கவலைகள் மலை போல் இருக்கும் போது கண்ணீர் தேவையில்லை. ஏனென்றால் மனம் கவலையால் மறுத்து போய்விடுகிறது. ஆறுதலும் தேவை இருக்காது. செல்வம் மற்றும் பதவி வந்த பிறகு ஒருவருக்கு வரும் முதல் நோய் பார்வை குறைபாடுதான். உங்கள் கவலைகளை மற்றவர்களிடம் சொல்லி மன அமைதியை தேடாதீர்கள். அவர்கள் உங்கள் கவலைகளை உங்களுக்கு எதிராக பயன்படுத்திக் கொள்வார்கள். நாம் ஆழமாக நேசிப்பவர்களால் ஏற்படும் துயரம் வேறு எந்த வலியையும் விட அதிகமானது. உண்மையான அன்புக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு ஏமாற்றம்தான். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு சிறந்த பதில் அமைதியாக இருப்பதுதான். வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதை அவர்கள் நாளை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள். சிலரை விட்டு விடுவது பரவாயில்லை. ஆனால் அவர்களுடன் நீங்கள் கொண்டிருந்த அழகான உறவை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள்.
கொள்ளாதீர்கள். யார் வேண்டுமானாலும் யாருடைய நிலைக்கு வேண்டுமானாலும் இறங்கி செல்லலாம். ஆனால் உங்களை ஒதுக்கி தள்ளுபவர்களின் நிலைக்கு ஒருபோதும் இறங்கி செல்லாதீர்கள். அது உங்களை இன்னும் காயப்படுத்தும். உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொண்டால் மற்றவர்களின் அன்பு உங்களுக்கு தேவையில்லாமல் போய்விடும். ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்று காத்திருக்க வேண்டாம். நீங்களாகவே ஒரு கதவை திறந்து உள்ளே செல்லுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும். யாராவது உங்களை ஒதுக்கி வைத்தால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் அவர்களிடமிருந்து தனித்து இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். காயம்பட்டவர்கள் உங்களை காயப்படுத்த மாட்டார்கள். அதை உணராதவர்களே உங்களை அதிகம் காயப்படுத்துவார்கள். உங்கள் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் எதையும் விட்டு விலகி செல்லுங்கள். அது ஒரு இடமாக இருக்கலாம் அல்லது ஒரு உறவாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதில் இல்லை, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் தான் உள்ளது. புயலுக்கு பின் வரும் அமைதி போல் வாழ்க்கையில் துன்பங்களுக்கு பின் வரும் இன்பம் அதிகம். நீங்கள் உங்களை யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மௌனம் எல்லாவற்றிற்கும் சிறந்த பதிலை கொடுக்கும். ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் அதற்கு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்களின் உண்மையான மதிப்பு உங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்கள் மௌனத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் பேசும் எந்த வார்த்தையும் அர்த்தமற்றது. ஒரு உறவில் நீங்கள் மட்டுமே முயற்சி செய்தால் அது அன்பல்ல, அது தனிமை. தோல்விகள் என்பது உங்கள் பயணத்தின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய வழிக்கான ஆரம்பம். உண்மையான நண்பன் என்பவன் உங்கள் கைகளை கோர்த்து கொண்டு நீங்கள் விழும்போது மட்டும் கைதூக்கி விடுபவன் அல்ல. நீங்கள் தவறு செய்யும் போது உங்கள் கையை விலக்கிக் கொண்டு சரியான பாதையை சுட்டிக்காட்டுபவன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது மற்றவர்கள் உங்களை பற்றி பேசலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் வெற்றி அவர்களை பற்றி பேசும். மன்னித்து விடுங்கள், ஆனால் மறக்காதீர்கள். ஏனென்றால் கடந்த காலத்தின் வழிகள் எதிர்காலத்தின் பாடங்கள். ஒரு முட்டாள் மற்றவர்களின் தவறுகளை பற்றி பேசுவான். ஒரு புத்திசாலி அந்த தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வான். நீங்கள் சிரிக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகம் உங்களை சிரிக்க வைக்கும். நீங்கள் சண்டை போட கற்றுக்கொண்டால் இந்த உலகம் உங்களை ஒரு போர் வீரனாக மாற்றும். உங்களை மிகவும் குறைவாக மதிப்பிடும் இடங்களிலிருந்து நீங்கள் வெளியேறும் போதுதான் நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த உலகம் உணரும். நீங்கள் நிஜமான பலம் என்பது எவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்கள் என்பதில் அல்ல, நீங்கள் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கிறீர்கள் என்பதில் தான் உள்ளது. சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வது அவர்களின் முடிவு மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கான ஆரம்பமும் கூட. உங்கள் மனம் ஒரு தோட்டத்தை போன்றது. நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதுவே முளைக்கும். அதனால் நம்பிக்கை, அன்பு மற்றும் உறுதியை விதைத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை துரத்துவதற்கும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கும் ஒருபோதும் தாமதமாகிவிடவில்லை. உங்கள் முதல் அடியை நம்பிக்கையுடன் இன்றே எடுத்து வையுங்கள். பாதை தானாகவே உருவாகும். நீங்கள் அனைவரும் பெரிய அளவில் சாதிக்க பிறந்தவர்கள். உங்கள் உள்மனதின் குரலை கேட்டு உங்கள் உண்மையான வலிமையை வெளிப்படுத்துங்கள். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிக்கவும். மேலும் பல ஊக்கமளிக்கும் தகவல்களுக்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.